Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 528 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த நியூ ஃபிஷ்மேன் பைரட்ஸோட கேப்டன் அவன் ஆளுகிட்ட ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் எப்படியாச்சும் இங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டான்ல. உடனே அந்த ஹேமண்ட் என்ன பண்ணுவான், நேரா நம்ம ஆளுல தேடி போவான். அவன் ஆளுகளுக்கு என்ன ஒரு டவுட்னா, என்னதான் அவன் ஸ்டார் ஹேட் பைரட்னு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஹியூமன்ஸுங்க, அவங்களால தண்ணியில எல்லாம் வாழ முடியாது, எப்படியும் ஏர் இருக்க இடத்துல தான் இருப்பானுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. உடனே அவங்க கேப்டன் அவனுல கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு கொலைவெறியோட போவான். அப்படியே அங்க கட் பண்ணி வேற ஏதோ இடத்துல காட்டுறாங்க. நமி ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கா. அவ எங்க இருக்கா என்னன்னு சொல்லி அவளுக்கு ஒண்ணுமே புரியல. கடலுக்கடியில இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படியே ஆச்சரியமா சுத்தி முத்தி பார்த்துட்டு இருப்பாளா. அந்த டைமுங்கும் போது இவளை நோக்கி சும்மா சடன்னு ஏதோ தண்ணி மேல வேகமா ஓடி வரும். ஐயோ ஏதோ ஒண்ணு பயங்கரமா வந்துகிட்டு இருக்குன்னு பீதியில பேதி வர அளவுக்கு கத்திட்டு இருப்பா. கடைசியில வந்தது பார்த்தா நம்ம பிராங்கி ரோபினை காப்பாத்தி தூக்கிட்டு வந்திருப்பான். நபி புடிச்சு வண்டியா திட்டுவான். அட பேதியில போனவனே இப்படியாரா வருவே, உன்னால நான் செத்து பண்ணாம்பா. பாவம் ரோபின் மயக்கத்துல வேற இருப்பாளா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை சரி பண்ணிடுவா. தண்ணி நிறைய குடிச்சிட்டா. எந்திரிச்சு பார்த்துட்டு அவளுக்குமே ஒரே ஆச்சரியம், ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு நம்ம வந்துட்டோமான்னு. சரி மத்தவங்க எல்லாம் எங்கன்னு கேட்டா பிராங்கி இப்ப அதைத்தான் தேடி போயிருக்கான்னு சொல்லுவாளா. அவனு எல்லா இடமும் சுத்தி முத்தி பார்த்துட்டு எங்கேயுமே யாருமே இருந்த மாதிரி இல்ல, இவங்க மட்டும் தான் இந்த இடத்துல இப்போதைக்கு இருக்காங்க அப்படின்னா செப்பரேட் ஆயிட்டாங்கன்னு புரிஞ்சு போச்சு. அண்ட் மத்தவங்கள நினைச்சும் கவலை இருக்கத்தானே செய்யும். பிராங்கி தெளிவா சொல்லிடுவான், அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல சாகக்கூடிய ஆளுகளா, எப்படியும் சேஃபா நல்லபடியா தான் இருப்பானுங்க. இப்போதைக்கு நம்ம 1000 சனி கப்பலை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்துட்டு இருக்கவங்க யாரையாச்சும் மீட் பண்ணணும். அப்பதானே இது என்ன இடம் ஏதுன்னு சொல்லி முழுசா தெரியும். பக்கத்துல ஏதோ ஒரு டவுன் ஒன்னு பார்த்தானாமா, அங்க போய் ஏதாச்சும் மேட்டர் தெரியுதான்னு பாப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதே நேரம் இங்க சஞ்சி செம ஜாலியா கடல் கண்ணிகளோட கடலை குதிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அவனோட வாழ்நாள் கனவே நிறைவேறி போச்சு. பாவம் நம்ம லூஃபியால தண்ணிக்குள்ள குச்சி விளையாட முடியாது. அவன் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். உசோப்பும் சாப்பரும் பார்த்துட்டு பரவாயில்லையே, ஒரு வழியா அவனோட வில் பவர் திருப்பியும் வந்துருச்சு போல, சாலியா விளையாண்டுட்டு இருக்கானேம்மா. லூஃபிக்குமே அதே மாதிரி ஸ்விம் பண்ணணும்னு ஆசைதான். ஆனா நம்ம பயலுக்கு தான் தண்ணியில கட்டமாச்சே. கேமி பபுல யூஸ் பண்ணி ஸ்விம் பண்ணும்பா. இந்த சிட்டில ஏகப்பட்ட கிராஃப்ட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் யார்கிட்ட கேட்டாலும் உனக்காண்டி ரெடி பண்ணி தருவாங்கன்னு சொல்லுவாளா. நம்ம பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இங்க சாப்பருக்கு அதுக்கு மேல சந்தோஷம். ஏன்னா நம்ம சஞ்சிக்கு கேர்ள்ஸ பார்த்தாலே மூக்குல இருந்து ரத்தம் பிச்சுக்கிட்டு வந்துருது. ஆனா இப்போ பையன் நல்லபடியா இருக்கான். இன் கேஸ் அப்படியே ரத்தம் வந்தா கூட குடுக்கறதுக்கு இவங்க கிட்ட ரத்தம் இல்ல. ஏன்னா சஞ்சியோட ரத்தம் டைப் வந்து ரொம்ப ரேரான டைப். சோ இத பத்தி இவங்க இப்படி பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப லூஃபி கேமி கிட்ட அந்த ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை பார்க்க வேண்டி இருக்குது, பார்க்கலாமான்னு சொல்லி கேட்பான். யாரு பிரின்சஸ பார்க்கணுமான்னு கேட்டா இல்லவே இல்ல, ஜிம்பைய பார்க்கணும்பா. உசோப்பு ஃபர்ஸ்ட் பதறுவான், அட பாவி பாயில அவன் வார்லாடாச்சேன்னு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பாப்பா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர்லயே அவனோட வேலையை அவன் ரிசைன் பண்ணிட்டான் அப்படின்னு. இப்ப அவன் வார்லாடு கிடையாதும்பா. ஆமாமா வார்லாடுல என்னோட ஃப்ரெண்டும்பானா. உடனே உசோப்புக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா போற வார எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்கான்ல. பைரட் எம்பரஸும் உனக்கு தெரியும், வார்லாடையும் தெரியும், இப்படி ஒருத்தங்களை கூட விடாம புடிச்சு வச்சிருக்கியாடா கொய்யாலமா. ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏசு செத்தப்போ பையன் ரொம்ப உடஞ்சு போயிட்டான். ஆனா ஜிம்பை தான் அவனுக்காண்டி அவங்க கூடயே சண்டை போட்டு போனது போகட்டும், இன்னும் நீ பாதுகாக்க வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் தானே நம்ம பையன் சைலண்ட் ஆயிருப்பான். என்ன நம்ம ஆளுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களை இவன் எப்படியாச்சும் பத்திரமா பாத்துக்க வேண்டாமா. அண்ட் ஜிம்பை 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனை விட்டுட்டு கிளம்பும் போது, நீ எப்படியோ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு வருவேன், அந்த டைமுங்கும் போது கண்டிப்பா நான் உனக்காண்டி காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லியிருப்பான். அவனும் சத்தியம் பண்ணியிருப்பான் வந்து பாப்பேன்னு. சோ எப்படி மிஸ் பண்ணிட்டு போவான். கேமியுமே நியூஸ் பேப்பர்ல பார்த்தாலாமா ஜிம்பையும் நம்ம லூஃபியும் ஒன்னா இருக்க மாதிரி. இப்ப இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது 2 பேரும் ஃப்ரெண்டாவே ஆயிட்டாங்கன்னு. அதே நேரம் இங்க சஞ்சயோட அட்டூழியம் தாங்க முடியல, ஜாலியா ஜம்ப் பண்ணி விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். சரி ரைட், இப்ப ஜிம்பை எங்கன்னு கேட்டா அவர் இப்போ இந்த ஐலாண்ட்ல இல்லையாமா. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வார்லாடுங்கிற போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு. சோ ஃபிஷ்மேன் பைரட்ஸோட முன்னாள் உறுப்பினர்கள்லாம் இப்ப இங்க தங்க முடியாது, அதனால இங்க இருந்து போயிட்டாருங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படின்னா அவரை பார்க்க முடியாதான்னு ஃபீல் பண்ணுவான். அப்புறம் தான் கேமி சொல்லுவா அது ஒரு பெரிய கதைன்னு. என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஐலாண்ட்ல ஏகப்பட்ட பஞ்சாயத்தாச்சு. இத சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பொடுசுங்க எல்லாம் கேமின்னு கத்திட்டு வருவாங்க. என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா ஏதோ ஷிப் ஒண்ணு இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்காமா. அதுவும் ஏதோ ராயல் ஃபேமிலி ஷிப். ஒண்ணு உள்ள பார்த்தா யாரும் இல்லன்னு சொல்லும், இன்னொன்னு இல்ல இருக்காங்கன்னு சொல்லும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை லூஃபிய பிடிக்கிறதுக்காக கூட அவங்க வரலாம்ல, அப்படி இப்படின்னு அவங்க சொன்ன உடனே அடிச்சு புடிச்ச நம்மளுக்கு எல்லாத்தையுமே மறைச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷிப்பை காட்டுவாங்க, அப்படியே பிளைங்ல வரும். இதுதான் ராயல் ஃபேமிலி கோண்டோலாவோட ஷிப் ஆமா. இவங்க இந்த ஐலாண்டோட மூல முடுக்கு வரைக்கும் எப்போ எங்க வேணாலும் சுத்தலாம், யாரும் இவங்களை கேள்வி கேட்க முடியாது. சோ அவங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா. உள்ள இருந்து அனௌன்ஸ்மெண்ட், நெப்டியூன் 3 பிரதர்ஸ் இங்க வந்திருக்காங்கன்னு. நம்மளுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு சைடா போய் மறைச்சுக்குவாங்க. நல்ல வேளை சஞ்சய் கூட அந்த மெர்மைட்ஸ் இருக்கிறதுனால அவனை அவங்க ஒரு சைடு மறைச்சு வச்சுக்குவாங்க. அப்பதான் அந்த ஆளுகளை காட்டுறாங்க 3 பேர் வந்திருப்பாங்க. புக்கபோஷியோட ஃபர்ஸ்ட் சன், இவன் தான் ஷார்க் மெர்மன். இவங்களுக்கு யாரோ இல்லீகலா என்ட்ரி ஆயிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்குது, அதனால தான் செக் பண்ண வந்திருக்காங்க. இவன் செகண்ட் சன் ஓர் ஃபிஷ் மெர்மன். யாராச்சும் அவங்கள பாத்தீங்கன்னா சொல்லுங்க, புடிச்சு ஜெயில போட்டுருவோமா. இவன் மூன் ஃபிஷ் மெர்மன். இவன் தான் தேர்ட் சன். அந்த
அந்த மெர்மைட்ஸ் எல்லாம் கேஷுவலா சொல்லிடுவாங்க, நாங்க அப்படியெல்லாம் யாரையுமே பார்க்கல. அப்படி என்ன ரொம்ப முக்கியமான விஷயமானு விசாரிப்பாங்க. ஏன்னா இவனுங்க எல்லாம் இந்த இடத்தோட பிரின்ஸ், அவனுங்களே வந்து தேடுறானுங்கன்னா அப்போ பெரிய விஷயமா தானே இருக்கணும். அவனுக்கு இப்ப அதெல்லாம் தெரியல. மேபி அது முக்கியமா இருக்கலாம்ல, அதனால தான் தேடி வந்தோமானுங்க. அதுக்கப்புறம் வந்த வேலையை மறந்துட்டு மெர்மைட்ஸ் எல்லாம் ஆட விட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க அந்த லூசு பயலுங்க. அப்ப அந்த ஹேமண்ட் அங்க வந்து பார்த்துட்டு இவன் இங்க வந்துட்டானா கொய்யாலன்னு சம காண்டாவான். ஆக்சுவலா 3 பேர் வந்தானுங்கல்ல, அவனுங்க தான் நெப்டியூன் ஆர்மியோட பிரின்சஸ். அவனுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் இவனுங்க எப்படியாச்சும் நம்மளால கண்டுபிடிக்கணும்னு போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க. போற போக்க பார்த்தா அவனுங்க கண்டுபிடிச்சிருவானுங்களோன்னு சம காண்டு. சரி இப்போதைக்கு அந்த லூசு பயலுங்க என்ன பண்றானுங்கன்னு இங்க இருந்து வேடிக்கை பார்ப்போம்ட்டு பொறுமையா பார்த்துட்டு இருப்பானுங்க. இங்க இவனுங்க வந்து விசாரிச்சு பார்த்துட்டு யாருமே இல்லன்னு தெரிஞ்ச உடனே சரி ரைட் நாங்க வேற எங்கேயாச்சும் போய் செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானுங்க. இங்கதான் தெரியல பார்டர் கார்ட்ஸுங்க கண்டிப்பா பார்த்திருப்பானுங்க, அவனுகிட்ட விசாரிச்சா தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். இங்க நம்மளுக்கு சந்தோஷம், அப்பாடா ஒரு வழியா போயிட்டாங்கன்னு. ஆனா அந்த சஞ்சி என்ன பண்ணிடுவான், க்ளோஸ் அப்ல இந்த மெர்மேட பார்த்த சந்தோஷத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாம மூக்குல இருந்து ரத்தம் சும்மா பீச்சிக்கிட்டு அடிச்சிரும். அவ்வளவுதான், அந்த ரத்தம் தெரிச்சதா அவனுங்க பாத்துருவானுங்க. ஐயோ சஞ்சிக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு சொல்லி மெர்மேட்ஸ் எல்லாம் ஒரு சைடு பதற, இங்க நம்மளுக்கு அதுக்கு மேல பதறுவாங்க. ஏன்னா இவ்வளவு ரத்தம் அவன் உடம்புல இருந்து வெளியே வந்துச்சுன்னா அது அவன் உசுருக்கே ஆபத்தாயிரும். ஐயோ எக்ஸைட்மெண்ட்ல எக்ஸ்ப்ளோட் ஆகி எல்லாத்தையுமே கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி உசோப்பு லூஃபி சாப்பர்னு 3 பேர் அங்க பதறிட்டு இருப்பானுங்க. தண்ணி பூரா பிளட். இத தூரத்துல இருந்து பார்த்த இந்த நெப்டியூன் ஆர்மி போஸ்டரை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இது ஸ்டார் ஹேட் லூஃபி அப்படின்னா பயங்கரமான பைரட்ஸுங்க இங்க வந்திருக்கானுங்க, இவனுங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே போன கப்பலை ரிட்டர்ன் திருப்பி அவன் ஆளுகளை பூரா பிடிக்கிற காண்டி இறக்கிடுவான். தண்ணியில தான் ராஜா நீங்க எல்லாருமே கிங்கு, நம்மாலு தரையில கிங்கு, அங்க வம்புக்கு வரலாமா, அப்படியே வாங்கடா இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன்னு சொல்லி நம்மாலு அப்படியே கெதாலு கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.